வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு என்னவென்றால் இந்த கூட ஸ்பான்சரில் கூப்பிடுறவேண்டா. இப்போ என்னென்னா பெண்களும் அதை தான் செய்யணும், ஆண்களும் செய்யணும். இங்கே கனடாவில் அது கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் நான் செய்தவை. இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. என்ன வேணும்னு செஞ்சினால் அவர்கள் ஸ்பான்சரில் காசு பேசி 40-50 சொல்லி பேசி என்ன வேணும்னா அங்கே இவர்கள் போய் கல்யாணம் கட்டி அவங்க எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுற கணக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் செய்து அங்கேருந்து பெண்களை கூட்டிக்கொண்டு வர்றது. இல்லை ஆனண்டா பெண்ணை கூட்டிக்கொண்டு வரும், பெண்ணென்றால் ஆணை கூட்டிக்கொண்டு வரும். ஆனால் எல்லாம் ஃபோட்டோக்கள் காட்டணும், இங்கே இமிக்ரேஷனுக்கு காட்டணும் ஃபோட்டோக்கள். என்னென்னா என்னுடைய பெண் ஜாதின்னு சொல்லி. அப்போ ஒரு ஒருத்தர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், அவர் 1997 அவர் போய் அங்கே ஸ்பான்சர் பண்ணி அவர் என்ன செய்திருக்கிறார்னா அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பிள்ளையை கூட்டிக்கொண்டு வந்து இங்கே என்ன செய்திருக்கிறாருண்டா அவர் இங்கே வந்த உடனே டைவர்ஸ் எடுத்துட்டார். அப்படி இப்படி 3-4 பிள்ளைகளை அப்படி செய்து அங்கேருந்து கூட்டிக்கொண்டு வர்றதும் ஸ்பான்சர் பண்ணுறதும் காசு எடுக்கிறதும் ஏர்ன் பண்ணுறது. அது என்னென்னால் அது ஒரு பிஸ்னஸ். ஆனால் உண்மையாக இது செய்கிறதால உண்மையான கணவன் மனைவி மாதிரியே ஸ்பான்சரில் எடுக்கலாது. ஏனென்றால் அவை இப்போ எல்லாம் செய்கிற முந்தின்னு சொன்னால் செய்யலாம், உடனே ஸ்பான்சர் பண்ணால் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கணவன் மனைவி எல்லாம் வரலாம். ஆனால் இவள் இப்படியான கள்ள வேலைகள் செய்வதால் இப்போ எல்லாம் இமிக்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டு அன்றைக்கு இவரையும் கண்டுபிடிச்சிட்டு இவர் இப்படியே செய்கிறாருன்னு. இவர் என்ன செய்துக்கிறாருன்னா அவர் போய் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே தனக்கு மனைவி பிள்ளைகள்ன்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்துட்டார். அதே கட்டத்தில் ஆனால் இவருக்கு இவருக்கு ஒரு சின்ன பொம்பளை இருக்குது, ஒரிஜினல் மனைவி இருக்கிறா, அவள் இங்கே இருக்கிறா. அப்போ என்னென்னா இவர் ஒரு 3-4 தடவை போய் கொண்டு வந்துட்டார். இவர் அவருக்கு இங்கே வந்தால் துசிப்பட்ட உடனே என்ன செய்யணும்டா, வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம், அவைய கொண்டு வந்துட்டு அதை செய்கிறதானே. ஆனால் என்னென்னு செஞ்சோன்னா அது இந்த இமிக்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டு என்னென்று இவர் எப்படி வந்தவர், என்னென்று கொண்டு வந்தவர், எப்படி கொண்டு வந்து கல்யாணம் செய்தவர் அந்த கண்டுபிடிச்ச உடனே இவர் வாக்கு பிஆர் கொடுக்க மாட்டேன்னுடா. ஏனென்றால் இவர் வந்த உடனே டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டார். அது வந்த உடனே டைவர்ஸ் பண்ணணும். அங்கே இதை கூட்டி கொண்டு வந்துச்சு நம்ம ஒரு கொஞ்ச நாளால் டைவர்ஸ் பண்ணிவிடுவோம், நாங்கள் பிரிஞ்சிட்டோம்ண்டு அங்கே கொண்டு கவர்மெண்ட்டு காட்டுறேன், நாங்கள் பிரிஞ்சிட்டோம்ண்டு. அப்போ இதை ஒரு 10 தரம் செய்தால் அவர்கள் கண்டுபிடிக்கல. அது கடைசியாக இப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிக்கணும் பார்த்தீங்களா, 97 பிறகு இப்போ 2025 கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ என்னென்னு சொன்னால் ஒரிஜினல் மனைவியே இவர் கூட்டிக்கொண்டு ஒரு சின்ன மனைவியே இங்கே இல்லையண்டுட்டினோம். அவாவையும் ஸ்பான்சர் பண்ணி கூட்டிக்கொண்டுறையில் இது பொய்யானதை கொண்டு வந்துக்கிறார், அங்கேருந்து பொய்யானதை கொண்டு வந்துக்கிறார் ஒரு சின்ன மனைவியே. அப்போ பாருங்க வாழ்க்கையை, ஒரு சின்ன மனைவிக்கு ஒரு இதெல்லாம் போச்சு. ஏனென்றால் காசுக்காண்டி ஸ்பான்சர் பண்ணிவிட கடைசியாக அந்த ஒரு சின்ன மனைவியே இவர்கிட்ட மனைவி என்று இல்லையென்று சொல்லிட்டுது கவர்மெண்ட். அப்போ இவியல் காசுக்காண்டி போய் ஸ்பான்சர் பண்ணி கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும்டா, இங்கே வீடு வாங்குகிற ஆசை, மற்றது அவர் சொல்லிக்கிறார் நான் அம்மாவுக்கு கொடுத்தேன், மற்றது உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்குறது. இப்படி அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஆக்களை கொண்டு நிறைய பேர் இங்கே அப்படி செய்யணும். ஆனால் செய்கிறதுல என்ன இருக்குது, இதில் பாதிக்கப்படுறது ஏன் சொல்லுங்க. அப்போ உண்மையாகவே கணவன் மனைவி ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடும் போது அவைக தான் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏன்னா அது இல்லையண்டா ஆயிட்டுது. அது அவங்க இப்போ எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னால் நீங்கள் பொய்யானதைத்தானே ஸ்பான்சர் பண்ணுறீங்க, பொய்யானதானே ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி இவன் கணவன் மனைவி ஸ்பான்சர் பண்ணுறதையே நிப்பாட்ட போகிறாங்க. அப்போ இவள் இப்படி செய்யும் போது உண்மையாகவே அவர்கள் இப்போ கல்யாணம் செய்ய போகிற புதுசாக போய் கல்யாணம் செய்து கொண்டு வரவர்களுக்கெல்லாம்
இப்போ என்ன எல்லாம் சரியான சட்டங்கள் பயங்கரமாக கொண்டு வருவார்கள். ஏன்னா பயங்கரமாக பார்ப்பார்கள். இவர்கள் உண்மையான ஃபோட்டோ எடுக்கிறார்களா, உண்மையாக கல்யாணம் கட்டுறார்களா, உண்மையாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறார்களா. முந்தி என்ன சொன்னால் சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்து போட்டு விட்டுடுவேன் ஓகேன்னு சொல்லி போட்டு ஸ்பான்சர் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இனி வார காலகட்டங்களில் சரியான லேட் ஆக்கணும் பாருங்க. ஏனெண்டா இவர்கள் செய்கிற தப்புகளால் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இப்படி இது இதுகள் செய்கிறதால நன்மையோ தீமையோ என்றதை உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.